நம்மள நிறைய பேர் நாள் கிழமை தவறாம கோயிலுக்கு போயிடுவோம். கோவில்ல இந்த தெய்வங்களை கும்பிடாம வரமாட்டோம். ஆனா அவங்கள என்ன காரணத்துக்காக வேண்டுறோம் பலருக்கு தெரியல. பக்திவனம் அன்பர்களே, இந்த வீடியோவை முழுமையா பார்த்து மனநிறைவோட இனி கும்பிட்டு வாங்க. அந்த தெய்வங்கள் நவகிரகங்கள் தான். நவகிரகங்களை நாம் ஏன் வழிபடுகிறோம்? அவர்கள் நமக்கு எத்தகைய நன்மைகளை வாரி வழங்குகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆரோக்கியம் முதல் புகழ் வரை நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதற்கேற்ப எந்த கிரகத்தை வழிபட வேண்டும் என்ற ரகசியத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்கும். உங்களுக்கு சமூகத்தில் புகழ் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் வழிபட வேண்டியது சந்திர பகவானை. நமது உடல்நிலைதான் மிகப்பெரிய செல்வம். அந்த ஆரோக்கியத்தை விரும்புபவர்கள் சூரிய பகவானை வேண்டிக் கொள்ள வேண்டும். சொந்தமாக இடம் வீடு வாங்கக்கூடிய பூமி யோகத்தை தருபவர் செவ்வாய் பகவான். கல்வியிலும் தொழிலிலும் சிறந்த திறமையான புத்தி வேண்டுமானால் புதன் பகவானை வழிபட வேண்டும். மற்றவர்கள் மதிக்கும்படியான உயர்ந்த குணங்களை பெற குரு பகவானின் அருள் அவசியம். பேச்சால் மற்றவர்களை கவரும் வசீகர பேச்சு வேண்டுமா? சுக்கிர பகவானை வணங்குங்கள். எடுத்த காரியத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய திடமான பேச்சை தருபவர் சனி பகவான். நமக்கு தெரியாமல் வரும் சதுருக்களை, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை ராகு பகவான் தருவார். இறுதியாக உலக உண்மைகளை உணரும் ஞானத்தை அடைய கேது பகவானை வழிபட வேண்டும். இப்படி நம் வாழ்வின் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்யும் இந்த நவகிரகங்களை முறையாக வழிபட்டு எல்லா வளங்களையும் பெறுவோம். ஓம் நவகிரக தேவதாய நமக என்ற மந்திரத்தை தினமும் கூறுங்கள். பக்திவனம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.